என்னது வர வர பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம எங்க அம்மா புடவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிற? டேய், இது எங்க விவகாரம், நீ ஒண்ணு தலையிட வேண்டாம். அட என்னம்மா, அவன் உன் புடவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறான், உங்க விவகாரன்றிய? அட நீ வார்த்த அவன் தீர்த்தனமா காலேஜ் தோத்துருக்கு, எனக்கு ஒரு புடவை எடுத்தான்டானா, அது என்னடான்னு கேட்டா குமரியா கட்டுற புடவையா இருக்கு. யாரா அவன் சுத்த கேட பயலா இருக்கான்? ஜவுளி கடைக்காரங்கிட்ட போய் கேட்டா கிழவிக்குன்னு 9 மாதத்துல கொடுப்பான், வாங்கி கொண்டாந்து கொடு. இந்தா இது உங்க அண்ணன் கல்யாண பத்திரிக்கை, அரச வட்டியில கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க அடுத்த 2 பத்திரிக்கையை வாங்கிட்டு வந்து சேரு. நீயாவது ஒழுங்கா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வா. அட பாண்டி, பத்திரிக்கையில உங்க தாத்தா பேர் போட்டுருக்கான்னு பாரு. தாத்தா பேர் என்ன? ஏவன் அவள ஆரம்பிக்கும். ஏவன் எலியா? டேய், என் புருஷ விஷயத்துல கிண்டல் பண்ண நான் பெண்ணானவளா இருக்கு. நான் ஒரு பாட்டு பாடுறேன், புரிஞ்சுக்கோ. நீ பாடி அது எனக்கு புரிஞ்சு பேர் போட்ட மாதிரிதான். கூத்து பார்க்க அவருவானா தன்னானே நானே, கொடிசன கூட வரும் தில்லே. அத்து பார்க்க அவருவானா தன்னானே நானே, அகதமும் கொடை பிடிக்கும் தில்லே. திருப்பதியில நிப்பான் பாரு தன்னானே நானே, 5ஓட 2 சேர்ந்த அவர் பேருதானே, 5ஓட 2 சேர்ந்த அவர் பேருதானே. மலையடா பாவி மனுஷா, பேசாம வண்டி மாடு ஓட்டிட்டு இருந்திருக்கலாம். அதை விட்டு போட்டு ரெக்கார்டு ஓடுதா ஓடலையான்னு தெரியாம மண்டைய போட்டு ஆட்டிட்டு இருக்க. எல்லாம் தலையெழுத்தியா? ஓ, ரெக்கார்டு நின்னு போச்சோ? வணக்கங்க. இந்த ஊர்ல விஸ்வநாத வாத்தியார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வீடு தெரியுங்களா? உட்காரு. அடியே சகமனா, யாரும் தெரியாது பாரு. யாரு? ஓ தம்பிடி. அவன் சேர்த்துதான் 6 மாசம் ஆச்சு. அவனேதான். மச்சான் எப்படி இருக்கிற? இந்த மனுஷனுக்கு காதுதான் கெட்டு போச்சு, வர வர புத்தியும் கெட்டு போச்சா? என்னங்க உங்களுக்கு என்ன வேணும்? ஏங்க அந்த விஸ்வநாத வாத்தியார் வீடு. நான் இந்த ஊருக்கு புதுசுங்க, அந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் இந்த மனுஷங்கிட்டே கேளுங்க. இந்த கத்துறேன் கேட்கவே மாட்டேங்குது. இடி நின்றாலே தடி விஞ்சான்னு கேட்பாரு. இரவிலே எப்படியோ? அது இல்லைங்க, எங்க அத்தை ஒரு தடவை இவர் காதுல அழுக்கு இருக்குன்னு கம்பியை விட்டு எடுத்தாங்களாம். அதுல வந்து இப்படித்தான். அதான் கம்பியை வெளியே எடுத்தாங்கல்ல, அப்புறம் என்ன? ஒரு கால விட்டு இன்னொரு கால எல்லாம் எடுத்தாங்க. அப்புறம் எப்படிதாங்க புரிய வைக்கிறது? கத்தி குறவலை கெடுத்துக்கிறத விட ஜாட மடைய பேசும்போது புரியும். என்ன வா. ஐயா, நீ ஊமையா? அட நான் என்னமோ எனக்கு தான் காது கேட்கலையா நினைச்சிட்டு இருந்தேன். என்ன இருந்தா ஆண்டவனை இந்த வயசுலயே சுவைச்சு கூடாதுப்பா. சரியான ஆளு. நீ என்கிட்ட கை காலாட்டி பேசுறத விட அதுவும் அதுகிட்ட போய் பேசு, உன் பாசம் அதுக்கு தான் புரியும். ரொம்ப நன்றிங்க. என்ன பயந்தீங்களா? அவன் ஒரு பைத்தியக்காரன் என்ன ஓமன்ட்டான், நீங்க அதை நம்பி என்கிட்ட ஜாட மாறையா பேசிட்டு வரீங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, என் நடிப்பு கூட உங்க நடிப்பு ரொம்ப டாப்பு. நிஜம் ஊமை கெட்டுக்கு போங்க. வாத்தியார் வீடு நம்ம வீடுங்க. என்னங்க நீங்க என்ன வீட்டுக்குள்ள போறீங்க? என்னங்க நீங்க என்ன வாத்தியார் பண்ணா? ஏங்க ஐயோ, இல்லைங்க நான் ஏதோ தெரியாம. என் பொண்ணோட குரல் இந்த பெட்டியில இருக்க இந்த பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருந்தேனே, அதை கெடுத்துட்டேடா பாதி. தம்பி, நீங்க சக்கரப்பட்டின்னு முதல்லயே சொல்லக்கூடாதா? நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? நீங்க விட்ட அடியில நான் இருக்கிறது சக்கரப்பட்டியா பாவக்காப்பட்டியான்னு எனக்கே மறந்து போச்சுங்க. எவ்வளவு நாள் வாத்தியார் வேலை இருக்கீங்க? 35 வருஷமா. நல்லாவே தெரியுது சர்வீஸ். எப்படி? என்ன அடிங்க? ஐயோ, சரியா விசாரிக்காம அவசரப்பட்டுட்டேனே. ஆமா, என்ன சமாச்சாரம்? அப்பா ஏதாச்சும் சொல்லிவிட்டாங்களா? ஆமாங்க, கல்யாணத்துக்கு பந்தல்காரர்ல இருந்து பெட்டர்மாஸ்கார வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. நீங்க பொண்ணோட வர வேண்டியது, கெட்டி மேல கொட்ட வேண்டியது, தாலி கட்டினதும் பொண்ணை எங்க வீட்டுல விட்டு நீங்க மட்டும் போயிருக்கீங்க. தம்பி,
என் பொண்ணு ஊழியான பிறகு உங்க அப்பா கல்யாணம் ஏற்பாடு செய்யறாரா? காத்து கிடைக்குங்களா? இத பாருங்க, எங்க பரம்பரையில இடிக்கும் போது ஒண்ணு புடைக்கும் போது பேச மாட்டாங்க. குத்தும் போது என்ன பேசுறோமோ அள்ளும் போதும் அதே தாங்க. பத்திரிக்கை கொடுத்து அனுப்பிச்சிருக்காருங்க. இதுல உங்க ஆளுங்க பேர் எதனா விட்டுக்கா பார்த்து சொல்லுங்க. என்னங்க வச்சிருக்கீங்க? என்ன பார்த்தா கோமாளி மாதிரியா தெரியுது? அது மோரு, நீங்க காபின்னு நினைச்சு. இத்தனை பாத்திரம் கிலோ என்ன விலைக்கு எடுக்கிறீங்க? பித்தளை பாத்திரம் எடுக்கிறது இல்ல. எடுக்க வேணாம், விலையை மட்டும் சொல்லுங்க போதும். இல்லையா? கிலோ 30 ரூபா. 8 ரூபாய்க்கு தர வாங்கிக்கிறியா? 8 ரூபாய்க்கா? திட்டு பொருளா? என்ன கடையில இருந்து புதுசா வாங்கிட்டு வந்தா கொடுப்பாங்க? பொருள் எங்க இருக்கு? 8 வரும். 2.5 கிலோ இருக்கு, 1.5 காசு கொடு போதும். 1 கிலோக்கா? ஜாக்கிரதை கட்டிக்க. அறியலாம்.